ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்படி இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு கூட நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாங்க. அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கிரேட் இந்தியன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை தோசையில் பால் சேர்த்து பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு டைம் பால் சேர்த்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. ஏன்னா தோசை அவ்வளோ சாஃப்டாக வருங்க. இப்போ இதில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஃபோக் அப்படி இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை ஊற்றலாம். வீட்டில் உள்ள தோசை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். கல் சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஸ்லோவாக குக் ஆகணும். ஹை ஃப்ளேமில் வச்சா மாவு சீக்கிரமாக வெந்து முட்டை ஒழுங்காக வேகாமல் இருக்கும். அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போ தோசையோட மேல் பக்கம் கொஞ்சமாக வேகட்டும். அதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அப்புறம் அதோட ஸ்மெல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ண எக் மிக்சரை இதில் மெதுவாக ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு தோசை ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லியை நறுக்கி இது மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ சைடில் பாருங்கள், நல்லா எடுத்துகிட்டு வருது. இந்த டைமில் தோசையை மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஜஸ்ட் 15 to 20 செகண்ட்ஸ் இருந்தாலே போதும். நல்லா குக் ஆகியிருக்கும். அவ்வளோதான். இப்போ தோசையை எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நம்ம பால் சேர்த்து பண்ணதால் தோசை ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க. இதை நீங்கள் தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா கார சட்னி கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.